ஹலோ எவ்ரிபடி, நான் டாக்டர் பார்கவி, பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸில் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஃபேட்டி லிவரை பற்றி தெரியாதவங்களே கிடையாது. நான் ஒரு மருத்துவராக இதை சொல்கிறது மட்டும் இல்லை, உங்களில் பல பேர் ஆல்ரெடி ஃபேட்டி லிவருன்றதை சந்திச்சிருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இது இப்போ எவ்வளோ காமனாக இருக்குது? ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் கேள்விப்படாததெல்லாம் ஏன் நம்ம இப்போ எவ்வளோ அதிகமாக கேள்விப்படுறோன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ் ஆல்கஹால் கன்சம்ஷன். நம்ம இப்போ ரொம்ப குடிப்பழக்கத்தை ஓவர் க்ளோரிஃபை பண்ணிடுறோம், ஏதோ அது ஒரு பேசிக் ரைட் ஃபுட்டு மாதிரி ஆக்கிட்டோம். ரெண்டாவது ஒபிசிட்டி, அதிக உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட்லி, சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதும் ஃபேட்டி லிவருக்கு ஒரு ரிஸ்க்கு. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் தன்மை அதிகமாக இருக்கிறதும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பங்காளி மாதிரி, அதாவது ஒருத்தர் வந்தால் அடுத்தவங்க வருவாங்கன்ற மாதிரி. எப்போ ஒபிசிட்டி இருக்கோ, ஹை சுகர் லெவல்ஸ், ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், அதெல்லாம் அடுத்தடுத்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் அல்டிமேட்லி உங்கள் ஃபேட்டி லிவராக உருமாறலாம். அண்ட் ஃபேட்டி லிவரை கரெக்டான நேரத்தில் நம்ம கண்டறியலைன்னா அதனால ப்ராக்ரெஷன் அதிகமாக இருக்கலாம். லிவர் சிரோசிஸ்லேருந்து பின்னால் அது லிவர் கேன்சராக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறத கண்டறிங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களோட வெயிட் ரிடக்ஷன், உங்கள் சுகர் மாடிஃபிகேஷன், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான மெடிகேஷன் அண்ட் கரெக்டான ஆரோக்கியமான ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணுறதன் மூலமாக ஃபேட்டி லிவர்லேருந்து நம்ம ப்ராக்ரெஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம்.